ஹாய், வெல்கம் டு மை சேனல். நம்ம விதைகளெல்லாம் போன வாரம் போட்டு வச்சதெல்லாம் எல்லாம் முளைச்சி வந்திருக்கு. நல்லா அதை பார்க்கலாம் வாங்க. பாருங்க, செடி முருங்கை இப்போ தான் வெளியே தெரியுது கொஞ்சமாக. முள்ளங்கி எல்லாம் பெருசாகிடுச்சு. கொத்தவரங்காய், அது கூடவே நிறைய கீரை முளைச்சிருக்கு. ஃபுல்லாக பேக் ஃபுல்லாக முளைச்சிருக்கு. தக்காளி செடி வந்து சரியாக வரலை. ஸ்வீட் கார்ன் போட்டு வச்சுருந்தேன், ரெண்டுமே முளைச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்கள், புடலங்காய் செடி நல்லா ஹைட்டாக போயிடுச்சு, மேலே வரையும் போயிடுச்சு. இது வந்து செடி பீன்ஸ். இது ஒன்றுத்தில் மட்டும் இன்னும் முளைப்பே தெரியல. 2 செடி போட்டேன், எதுவுமே வரல. இதில் செடி பீன்ஸ் வந்துருச்சு. 2 தொட்டிலையும் அழகாக வந்துட்டாங்க. இதில் ஒரு தக்காளி. அப்புறம் பாருங்கள், நம்ம செண்பகப்பூ செடி பாருங்க. நான் வாங்கி வச்சப்போ இவ்வளோ ஹைட்டில் தான் வச்சேன், ஆனால் இவ்வளோ கிளைகள் எல்லாம் இல்லை. இது எல்லாமே புதுசாக வந்தது. பழைய இலைங்க எல்லாமே ஃபுல்லாக நான் பிச்சு விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு 3 பூ தான் விட்டது. இப்போ பாருங்கள் ஒரு கிளையில் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு. இதில் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. நிறைய மொட்டு வச்சுருக்கு பாருங்க. எல்லா கிளையிலையுமே பூவாக இருக்குது. இது எப்படி வருதுன்னா, இங்கே பாருங்கள், இது தெரியுதா? இது வந்து லேயராக அந்த மொட்டுக்கள் மேலே இருந்து ஒரு 2-3 லேயர் வந்து பிரிஞ்சு விழுந்துடுது. அதே மாதிரி தான் புதுசாக இலைகள் வந்தாலையுமே அது மாதிரி தான் இப்படி லேயராக வந்து காஞ்சி விழுந்துடுது. அதுக்கப்புறமா தான் இலைகளும் வருது, பூவும் வருது. பாருங்கள், இதில் பாருங்கள், நல்லா தெரியுது. இந்த செடி ஃபுல்லாக நிறைய மொட்டாக இருக்குது பாருங்க. இது எல்லாமே புதுசாக வந்தது. நான் இதுக்கு வந்து பாட்டிங் மிக்ஸ் எப்படி பண்ணணும், 1 பங்கு கொக்கோ பிட்டும் 1 பங்கு வந்து மாட்டுத்தொழு உரம் எடுத்திருக்கேன். அப்புறமா வேப்பம் புண்ணாக்கு சேர்த்துருக்கேன். வேறு எந்த உரமும் சேர்க்கல. இது 3 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். தோட்டத்து மண்ணும். அப்புறமா உங்கள்கிட்ட கம்போஸ்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. கம்போஸ்ட் இல்லாட்டி மாட்டு எரு இல்லைன்னா ஆட்டு எரு ஏதாவது சேர்த்துக்கோங்க. நல்ல ட்ரைனேஜ் ஹோல் வந்து நல்ல தண்ணி வந்து வெளியில் போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. செமி ஷேடான பிளேஸில் மட்டும் வைங்க. ஃபஸ்ட்டு நான் வெயிலில் வச்சுருந்தேன் இந்த செடியை. ஃபுல்லாக இலையெல்லாம் அப்படியே கருகிடுச்சு. தினமும் பிச்சு போடுற மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் இதை வந்து நிழலுக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ வந்து எல்லா இலையுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நிறைய மொட்டுக்கள் வச்சுருக்கு. இதுக்கு வந்து வெயில் அதிகமாக தேவைப்படாது. அதனால் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வச்சா போதும். அப்புறம் தண்ணியும் இதுக்கு வந்து கம்மியாக தான் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு 1 டைம் விட்டாவே போதும். அதிகமாகலாம் இதுக்கு ஊற்றக்கூடாது. அப்போ தான் செடி நல்லா வளரும். அப்புறம் பாருங்கள், இதில் வந்து நான் பெங்களூர் கத்திரிக்காய் சொல்லுவாங்கள்ல, சௌ அது வந்து வீட்டுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து தான் நான் இதில் மண்ணில் புதைச்சி வச்சேன். பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு வந்திருக்கு. இதை எடுத்து மாற்றி வைக்கணும். பாருங்க எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அப்புறம் பாருங்கள், இன்றைக்கி நாட்டு ரோஸ் 2 ரோஸ் பூத்துருக்கு. இதுவுமே நான் ப்ரூனிங் பண்ணிவிட்டு அப்படியே வெறும் குச்சியாக இருந்துச்சு. பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டெம்மில் தான் அப்படியே ஃபுல்லாக கிளைகள் வந்திருக்கு. ஹைட்டாக கீழே இருந்து பாருங்கள், ஒரே குச்சி தான். கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா சைடு பிரான்ச்சஸ் எல்லாம் நிறைய வந்து எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது. பாருங்கள், ஏற்கனவே 2 பூ பூத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே மொட்டு இருக்குது. இன்றைக்கி அழகாக இருக்குது செடி. 2 பூ பூத்து ஒரே டைமில்.
எப்பவும் போல் டெய்லி பூக்கிற பூக்கள். பால்சம் பூ மட்டும் ஒரே ஒரு செடியில் அழகாக பூத்துருக்கு. சீட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்ருக்கேன். இப்போதைக்கு 2 செடி தான் வச்சுருக்கேன். டேபிள் ரோஸ் பாருங்கள், டெய்லி அழகாக பூத்துருது. நான் தெர்மாக்கோல் பாக்ஸில் தான் வச்சுருக்கேன், தொட்டி இல்லாததுனால எடுத்து இது தான் வச்சேன். அதிலே அழகாக இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் டெய்லி நம்ம செடியில் செம்பருத்தி பூவாக பூத்துட்ருக்கு. இந்த பூக்கள்லாம் பறிச்சுட்டு நான் உங்ககிட்ட எவ்வளோ கிடைச்சிருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இன்றைக்கி பாருங்கள், நம்ம கார்டனில் இன்றைக்கி இவ்வளோ பூ கிடச்சிருக்கு. டெய்லியுமே இவ்வளோ பூ கிடச்சிடுது. இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷலாக கிடச்சிருக்குன்னா 2 ரோஸ் பூத்துருக்கு, அழகாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோ யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.